அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் சாதாரணமான ஒன்றல்ல. இது ஒரு மிகப்பெரிய ரகசிய அமல், ஒரு மகத்தான நபிலான தொழுகை. யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்க்கையில் கையில் எடுக்கிறார்களோ, யார் இதை முறையாக பின்பற்றுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா நீக்கி விடுவான். அவர்களுக்காக நல்ல வழிகளை திறந்து விடுவான். அவர்கள் நினைத்தும் பார்க்காத அளவிற்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அமைப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். இது என் வார்த்தை அல்ல. இது அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமையான வாக்குறுதி. அதனால் இந்த காணொளியை முழுமையாக கவனத்துடன் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் உங்களுக்கு மிகச் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு தொழுகை இருக்கிறது. அதுதான் தஸ்பீஹ் தொழுகை. இதை அரபியில் சலாத்து தஸ்பீஹ் என்று சொல்வார்கள். இது ஒரு நபிலான தொழுகை. 4 ரகத்துகளை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தொழுகை. சாதாரணமாக நாம் தினமும் தொழக்கூடிய தொழுகைகளிலிருந்து இந்த தொழுகை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த தொழுகையில் குறிப்பிட்ட ஒரு தஸ்பீஹ், குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் தொழுகையின் பல நிலைகளிலும் சொல்லப்படுகிறது. அந்த தஸ்பீஹ் மொத்தமாக 300 தடவை சொல்லப்படுவதால் தான் இந்த தொழுகைக்கு தஸ்பீஹ் தொழுகை என்ற பெயர் வந்தது. இந்த தொழுகையில் சொல்லக்கூடிய தஸ்பீஹ் என்னவென்றால், நம்மில் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த 4 வார்த்தைகள் தான். சுப்ஹான அல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலஹ இல்லா அல்லாஹ், வல்லாஹு அக்பர். சுப்ஹான அல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலஹ இல்லா அல்லாஹ், வல்லாஹு அக்பர். இந்த 4 கலிமாக்களை சேர்த்து ஒரு தொழுகையில் மொத்தமாக 300 தடவை நாம் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு தொழுகை என்பதாலே இதற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. இந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை இப்போது நிதானமாக விளக்குகிறேன். இது ஒரு நபிலான தொழுகை என்பதால் முதலில் நியத் செய்வோம். அல்லாஹ்விற்காக வேண்டி தஸ்பீஹ் நபீல் தொழுகை 4 ரகத் தொழுகிறேன், கிப்லாவை முன்னோக்கி என்று நியத் செய்து தக்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும். பகல் நேரத்தில் தொழுவதாக இருந்தால் 4 ரகத்தையும் சேர்த்து தொழலாம். இரவு நேரத்தில் தொழுவதாக இருந்தால் 2 ரகத் செய்து சலாம் கொடுத்து மறுபடியும் 2 ரகத் தொழலாம். இது பெரிய அறிஞர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாகும். தக்பீர் கட்டி சனா ஓதிய பிறகு முதலில் 15 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். அதன் பிறகு சூரத்துல் பாத்திஹா ஓத வேண்டும். அதற்கு பிறகு ஒரு துணை சூரா ஓத வேண்டும். அந்த துணை சூரா முடிந்ததும் உடனே ருகு செல்லாமல் மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். பிறகு ருகு சென்று ருகூவில் சொல்ல வேண்டிய தஸ்பீஹை முடித்துவிட்டு மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். ருகூவிலிருந்து எழுந்து சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா லகல் ஹம்த் என்று சொல்லிய பிறகு மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். அதன் பிறகு சஜ்தாவிற்கு சென்று சஜ்தாவில் சொல்ல வேண்டிய தஸ்பீஹை முடித்துவிட்டு மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். 2 சஜ்தாக்களுக்கு இடையிலான அமர்வில் அங்கு சொல்ல வேண்டிய துஆ முடிந்ததும் மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். அதன் பிறகு 2வது சஜ்தாவிற்குச் சென்று சஜ்தாவின் தஸ்பீஹை முடித்துவிட்டு மீண்டும் 10 தடவை அந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு ரகத்தில் 75 தடவை தஸ்பீஹ் நிறைவு பெறுகிறது. 4 ரகத்துகளில் சேர்த்து மொத்தமாக 300 தடவை தஸ்பீஹ் சொல்லப்படுகிறது. இந்த தொழுகையின் மகத்துவத்தைப் பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவிற்கு சொன்னார்கள். உங்களுக்கு நான் ஒரு அருமையான பரிசை தரப்போகிறேன். நீங்கள் இதை செய்தால் அல்லாஹ் உங்கள் பழைய பாவங்களையும் புதிய பாவங்களையும், மறைவாக செய்த பாவங்களையும் வெளிப்படையாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த தஸ்பீஹ் தொழுகை நமக்கு அறிமுகமானது. பல ஹதீஸ்களின் வழியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. அதனால் இது அமல் செய்வதற்கு தகுதியான ஒரு மகத்தான தொழுகை என்று அறிஞர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், உங்களால் முடிந்தால் தினமும் இந்த தொழுகையை தொழுங்கள். அது முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒரு தடவை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் மாதத்தில் ஒரு தடவை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் வருடத்தில் ஒரு தடவை தொழுங்கள். அதுவும் முடியவில்லை என்றாலும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த தொழுகையை விட்டுவிடாமல் செய்து விடுங்கள் என்று. இதிலிருந்து இந்த தொழுகையின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. கடன், நோய், குடும்ப பிரச்சனை, மன உளைச்சல், வேலை சம்பந்தமான சிரமங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள்.
இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு ஆன்மீக தீர்வாக அல்லாஹ்வுடன் நம்மை நெருக்கமாக இணைக்கக்கூடிய ஒரு பெரிய வழி தான் இந்த தஸ்பீஹ் தொழுகை. வாரத்தில் ஒரு தடவை, குறிப்பாக ஜும்மா தினத்திலாவது இந்த தொழுகையை நாம் கையில் எடுத்து கொண்டால் அந்த வாரம் முழுவதும் அல்லாவின் பாதுகாப்பும் பரக்கத்தும் நம்மோடு இருக்கும். பெண்கள் வீட்டிலேயே இந்த தொழுகையை தொழலாம். ஆண்கள் ஜும்மாவிற்கு கொஞ்சம் முன்பாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதிகபட்சம் 20 முதல் 25 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அளவற்றது. எனவே அன்பானவர்களே, இந்த மகத்தான தஸ்பீஹ் தொழுகையை அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்வோம். அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய சிரமங்களை நீக்கி நம்மை ஒரு நிம்மதியான வாழ்க்கை நோக்கி வழிநடத்துவானாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. பொருள்: எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே எல்லாவற்றையும் கேட்பவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவாய். எங்கள் மீது திரும்பி அருள் புரிவாயாக எங்கள் ஆண்டவனே. நிச்சயமாக நீயே தவ்பாவை ஏற்றுக்கொள்பவனும் மிகுந்த கருணையுடையவனும் ஆவாய். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் சிறந்த முறையில் பாதுகாப்பானாக.